வீசும் சத்தீஸ்கர் மாநிலம் போன்பர்சாவில் தண்ணீர் பஞ்சம். நீர்நிலைகள் வறண்டு கிடப்பதால் பல கிலோமீட்டர் தூரம் தண்ணீர் தேடி அலையும் மக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பல்லடுக்கு குடியிருப்பு மாடியில் தீ விபத்து. ஏசி வெடித்து தீப்பற்றி அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவியதால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். தண்ணீருக்காக யமுனை நதியை மட்டும் முழுமையாக நம்பியிருப்பதாக டெல்லி அமைச்சர் அதிஷி தகவல். டெல்லிக்கு சேர வேண்டிய தண்ணீரை ஹரியானா வழங்காததால் நகரின் பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு. தேனியில் கஞ்சாவை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை வாபஸ் பெற்றார் சவுக்கு சங்கர். மதுரை போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவை திரும்பப் பெற்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு. காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காட்டி பிரார்த்தனை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கோட்டயம் மாவட்டத்தில் பல இடங்களில் காற்றுடன் கனமழை. எர்ணாகுளம், திருவனந்தபுரம், ஆலப்புழா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி மனு தாக்கல். இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்ததை அடுத்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் முறையீடு. கர்நாடக அரசின் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி பாஜகவினர் போராட்டம். பெங்களூருவில் போலீசாரின் எதிர்ப்பை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. தலைநகர் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம். தண்ணீர் பற்றாக்குறை தீவிர பிரச்சனையாக மாறி வரும் நிலையில் வஜ்ராபாத் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் அமைச்சர் அதிஷி ஆய்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.